அவரு கூட போயிடக்கூடாதுன்னு காலையில காலேஜுக்கு போகும்போது ரோகிணி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. சின்னண்ணி கிட்ட அடி வாங்கலாம் என்னால முடியாது. என்ன அதுர ரேவதி இப்படி பயப்படுறாள? இப்ப என்ன பண்றது? யார தூது அனுப்புறது? பேசாம அத்தையை அனுப்பி வைப்போம். அவங்களுக்கு தான் சின்னண்ணி கிட்ட அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய் சத்யாவை கூட்டிட்டு வரேன். ஐயோ அம்மா அம்மா நில்லுமா அதுர. கார்த்தி இங்க வா. ஏமா கார்த்தியே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரட்டும். டே கார்த்தி, வீட்டுக்கு வந்த மருமக சாஸ்திரத்துக்கு விளக்கேத்தணும். நீ போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. டேய் என்னடா, நான் சொன்னது காதுல விழலையா? போய் கூட்டிட்டு வா. பாட்டி, என்ன நீங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? எனக்கும் அவளுக்கும் நடந்தது கல்யாணமும் இல்ல, அவ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நான் அவளுக்கு புருஷனும் கிடையாது. இது புரியாம நீங்க பாட்டுக்கு குத்து விளக்கேத்தணும், குடும்பம் நடத்தணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ ஆரத்தி தட்டு தட்டு விட்டதையும் வீட்டுக்குள்ள வரும்போது இடது கால் வச்சு வந்ததையும் மறந்துட்டீங்களா? மறக்கலாம் இல்ல கார்த்தி, ஆனா சத்யா வந்து அவ கையால விளக்கேத்துனா அவளுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது, அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதனால நம்ம பூஜரும் வெளிச்சமானா அந்த வெளிச்சத்தால உங்க 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமாகும் கார்த்தி. அதுக்காக தான். அண்ணி, நீங்க சொல்றது எனக்கும் புரியுது அண்ணி. ஆனா இதெல்லாம் சத்யா புரிஞ்சுக்காம புடிவாதம் பண்ணிட்டு இருக்காளே, நான் என்ன பண்றது? அவ கோவமா இருக்கும்போது நான் மேற்கொண்டு ஏதாவது இப்படி பண்ணி அவளோட கோவத்தை எதுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆக்கணும்? நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் கார்த்தி. சத்யா கோவமா இருக்கிறது நிஜம்தான், அத நான் இல்லன்னு சொல்லல. நீ சொன்ன மாதிரி ஆரத்தி தட்ட தட்டி விட்டா, இடது காலை எடுத்து வச்சு உள்ள வந்தா. ஆனா நீ கட்டின தாலி அவ கழட்டி வீசலல்ல. நீ கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டு மருமக தான், உன் பொண்டாட்டி தான். அவ விளக்கேத்த வரமாட்டான்னு நமக்குள்ளேயே ஏன் பேசிக்கணும்? நீ போய் அவளை கூப்பிடு. அவ வரதோ வராததோ அவ இஷ்டம். அண்ணி தேவையில்ல. சரி, நீ போய் அவளை கூப்பிட வேணாம், நானே போறேன். ஐயோ உன்னை கூப்பிடுறதுக்காக தான் நானே வந்துட்டு இருந்தேன். நல்லவேளை நீயே வந்துட்ட. என்ன விஷயம்? அது ஒண்ணுல சத்யா, நீ உன் கையால பூஜை ரூம்ல விளக்கேத்தணும். நான் விளக்குல திரி எண்ணெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். நீ வந்து விளக்கு மட்டும் ஏத்துனா போதுவா? உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்ன புரியாதா? நான் இந்த வீட்ல விளக்கேத்தி வாழ வரலன்னு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் என்னை இப்படி டார்ச்சர் பண்ண என்ன அர்த்தம்? இல்லம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? என்னால முடியாதுன்னா முடியாது, என்னால விளக்கேத்த முடியாது. எல்லாரையும் தூக்கி அடிக்கிற மாதிரி நல்லாதான் பேசுறா. ஆனா நம்ம கிட்ட டப்புன்னு கைய நீட்டிட்டாளே, அந்த ஒரு விஷயம்தான் இவகிட்ட இடிக்குது. சத்யா, இந்த வீட்டோட மூத்த மருமகளா நான் உன்னை கூப்பிட்டு விளக்கேத்த வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்குதான் நான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்தல. கட்டாயப்படுத்த மாட்டேன் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா எல்லாரும் அததான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே யாரும் இப்படி பண்ணாதீங்க. நான் எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். சத்யா, ஒரு நிமிஷம். சத்யா, இவங்கதான் நம்ம 2 பேருக்கும் மாமியார். நீ பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்தலனா கூட பரவாயில்ல, இவங்கள கும்பிட்டுக்கோ. இவங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு வேண்டிக்கோ. என்ன சத்யா, நம்ம அத்தைய கூட நீ கும்பிட மாட்டியா? நான் இவனையே என் புருஷனா ஏத்துக்கல, இவங்களை எப்படி நான் அத்தையை ஏத்துப்பேன்? என்ன அதுல இதெல்லாம்? நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. சத்யாவோட கோவம் சீக்கிரத்திலே குறைஞ்சு அவளா வந்து அத்தையோட போட்டோவை கும்பிட்டு விளக்கேத்துவா. நான் அவளை கண்டிப்பா இதையெல்லாம் பண்ண வைப்பேன்.
சரி வாங்க, நானே பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சிடுறேன். வாங்க.